தேங்காய் இறக்குமதி தொடர்பில் தற்போது பரவலாக பேசப்படுகிறது. சுமார் 200 மில்லியன் தேங்காய்க்கு சமனான தேங்காய் சொட்டுக்களை இறக்குமதி செய்வதற்காக அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது. இந்த நிலையில் தெங்கு செய்கையாளர்கள் இது தொடர்பில் பாரிய அச்சமடைந்திருக்கின்றனர். காரணம், தங்களுடைய செய்கைக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்காது வெளிநாட்டிலிருந்து தேங்காய் இறக்குமதி செய்வதனூடாக தங்களுடைய ஜீவனோபாயத்திற்கு பாதிப்புகள் ஏற்படும் என தெங்கு செய்கையாளர்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். இந்த பின்புலத்தில் ஏன் திடீரென இலங்கைக்கு தேங்காய் இறக்குமதி செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் இன்று நாம் ஆராய்கின்றோம். 2 பிரதான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு தேங்காய் சொட்டுக்களை இறக்குமதி செய்ய இருப்பதாக அமைச்சரவை அறிவித்திருக்கின்றது. அந்த வகையில் தேங்காய்சார் உற்பத்தி பொருட்களுக்கான மூலப்பொருட்களுக்கு தற்போது தட்டுப்பாடு நிலவுவதால் அதனை நிவர்த்திக்கும் முகமாகவும் சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தேங்காய் உற்பத்திகளின் தட்டுப்பாட்டுகளை நிவர்த்திப்பதற்காகவும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பின்புலத்தில் ஏற்கனவே தாம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாது தங்களுடைய ஜீவனோபாயத்திற்கு ஏற்ற ஏதுவான விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என செய்கையாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாங்கள் தென்னந்தோப்பு தோட்டம் செய்கிறோம். எங்களோட தோட்டத்தை வச்சு உற்பத்தி செய்து இந்த நாட்டுக்கு வருமானத்தை தேடுற விட்டுட்டு வெளிநாட்டில் இருந்து தேங்காய் இறக்குமதி செய்கிறது சாத்தியப்படாது. எவ்வளோ காலத்துக்கு இறக்குவீங்க பாருங்கள். இப்போ தென்னையில் நோய் வருது, தென்னை சபை இருக்குது, அவங்க இப்போ எல்லாரும் பார்த்து தென்னைக்கு பராமரிக்கிறதுக்கான இதுகளை செய்தால் இங்கே இந்த எங்கட நாட்டில் இருந்தே உற்பத்தியை அதிகரித்து கொள்ளலாம். இப்போ தேங்காய் இல்லாமல் போனதுக்கு காரணம் நோய். அதுக்கு சிறந்த நடவடிக்கை கொண்டு அரசாங்கம் செய்யுமா இருந்தால் வெளிநாட்டில் இருந்து தேங்காய் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தென்னை சபை இருக்குது, தென்னைக்கு உரிய ஆக்கள் இருக்கினா பார்த்து அதுக்குரிய பசலைகளோ மருந்துகளோ ஏதோ ஒரு பராமரிப்பு செய்யக்கூடிய ஒரு வசதியை செய்திருந்தால் நாங்கள் இன்னும் மேலதிகமாக தோட்டங்களை செய்து தேங்காயில் உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அரசாங்கம் ஒரு உதவியோடு செய்யணும். அரசாங்கம் தான் முழுக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா இருந்தால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உற்பத்தியை செய்து கொடுக்கலாம். இதுக்காக வெளிநாட்டில் இருந்து தேங்காய் இறக்குமதி செய்ய போகிறோம்னு சொல்கிறதெல்லாம் எத்தனை காலத்துக்கு சாத்தியப்படும்? அது பொதுமக்களுக்கு அது சாதகமாக அமையும்ன்றது சாத்தியம் இல்லை. இலங்கையை பொறுத்தவரையில் வருடாந்தம் சுமார் 3000 மில்லியன் தேங்காய் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த ஒரு பின்புலத்தில் ஏன் திடீரென 200 மில்லியன் தேங்காய்களுக்கு நிகரான தேங்காய் சொட்டுக்கள் இறக்குமதி செய்ய வேண்டும் என்பது குறித்து நாங்கள் ஆராய்ந்திருக்கின்றோம். இந்த விடயம் தொடர்பில் தென்னை பயிர்ச்செய்கை சபையிடம் நாங்கள் வினவிய போது வருடாந்தம் உற்பத்தி செய்யப்படும் தேங்காய்களின் எண்ணிக்கையில் கடந்த 2024ஆம் ஆண்டு உற்பத்தி 10% வீழ்ச்சி அடைந்திருப்பதாக தெங்கு செய்கை சபையின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் சுமார் 30,000 தேங்காய் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தில் சுமார் 300 மில்லியன் தேங்காய்க்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எவ்வாறாயினும் தெங்கு பயிர்ச்செய்கை சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் பிரகாரம் சுமார் 70% தேங்காய்கள் மாத்திரமே உள்நாட்டு நுகர்வுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் ஏனைய தேங்காய் ஏற்றுமதிக்காக பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் சுமார் 400 மில்லியன் தேங்காய் இதுவரை காலம் இலங்கையிலிருந்து ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றது. 2021, 22, 23ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் சுமார் 30,000 மில்லியன் தேங்காய் உற்பத்தி இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் கடந்த வருடம் 2,500 மில்லியன் தேங்காய்களாக அதன் உற்பத்தி குறைவடைந்திருக்கின்றது. இதற்கான காரணங்களை தெங்கு அபிவிருத்தி சபை மற்றும் தேங்காய் பயிர்ச்செய்கை சபை ஆகியன வெளியிட்டிருக்கின்றது. அதற்கமைய கடந்த வருடத்தில் நிலவிய சீரற்ற வானிலை, அதே போல செய்கையாளர்களின் பராமரிப்பின்மை, அது மாத்திரமின்றி தேவையான பசலையின்மை ஆகிய காரணங்களினால் இந்த உற்பத்தி வீழ்ச்சியடைந்திருப்பதாக தென்னை பயிர்ச்செய்கை அதிகார சபை தெரிவித்திருக்கின்றது. தென்னை பயிர்ச்செய்கை சபை இவ்வாறு கூறியிருக்கும் நிலையில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது கடந்த அரசாங்கத்தின் நடவடிக்கை காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இதனை சீர் செய்வதற்கு தேவையான உரிய நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் தென்னை உற்பத்தியாளர்களுக்கு தேவையான உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதோடு வரவு செலவு திட்டத்தில் அதற்கான நிதிகளும் ஒதுக்கப்படுவதாக பிரதமர் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.